ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று சனிக்கிழமை எப்போவும் போல் பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு ஹோட்டலில் வாங்கித்தாங்கன்னு சொல்லி நைட்டு டின்னர் முடிக்கலான்ட்டு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, பாருங்கள் அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி நானே உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு களை இறங்கினார். எப்போவுமே நைட் அவங்க தான் சமைப்பாங்க. நானும் ஆஃபீஸ் போகிறேன். அதனால் எங்களுக்குள்ளே ஒரு டீலிங்கு, நான் காலையில் செய்கிறேன், நீங்கள் நைட்டுக்கு டின்னர் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது. அதனால் நான் எப்போவுமே ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா ஈவினிங் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இப்போ அதே மாதிரி பாருங்கள், சாட்டர்டே நானே செஞ்சு தரேன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பித்தாங்க. பாருங்கள், பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தான் வெங்காயமே கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பாத்திரம் சூடாகிறதுக்குள்ளே இவங்க வெங்காயம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. அவங்களோட ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்கிறாங்கன்றதை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாமே அதில் சேர்த்துக்கிட்டாங்க. பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாமே நல்லா உதிர்த்து போட்டுக்கிட்டாங்க. எல்லா வெங்காயமும் போட்டாச்சு. ஒரு 4 வெங்காயம் இருந்தது, அந்த 4 வெங்காயமும் அரிஞ்சிட்டாங்க. இப்போ வெங்காயம் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணணும் இல்லையா, அதனால் அதுதான் செய்கிறாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளியை நறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கட் பண்ணும்போது மட்டும் பிளேட்டு மேலே ஒரு கட்டை வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வெறும் பிளேட்டாக அடியில் இருக்கிற பிளேட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், போர்டு. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்துலேயே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கிறாங்க. அந்த நெய் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. வெங்காயத்துலேயே நெய் ஊற்றிருக்காங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணாங்க. நம்ம எப்போவுமே வெங்காயம் ப்ரௌனாக வதக்குவோம், ஆனால் இவங்க அந்த மாதிரி வதக்கலை. இவங்க ஸ்டைலில் அப்படியே செய்கிறாங்க. பாருங்கள், நார்மலாக வதக்குறாங்க. நம்ம குழம்புக்கெல்லாம் எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி தான் வதக்குறாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறாங்க. நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் வதக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறாங்க. இவங்க கலர் எதுவுமே சேர்க்கல, வெறும் மஞ்சள் பொடி போட்டுட்டு எல்லோ கலரில் நான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மஞ்சள் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு அதிலே பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஃபுல்லாக ஒரு பேக்கெட் ஃபுல்லாக 10 ரூபா பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கிட்டாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்கு இந்த மாதிரி மசாலாலாம் சேர்க்கவே மாட்டேன், ரொம்ப ரேர் தான். பாருங்கள், பாஸ்மதி ரைஸு ஆல்ரெடி கழுவி ஒரு தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. இப்போ மறுபடியும் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. கரம் மசாலா கூடவே பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூனு, காரம் அதிகமாக இல்லாமல் பிள்ளைங்களுக்காக காரம் சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்குறாங்க. இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. கொத்தமல்லி புதினா போட்டுட்டு நல்லா இதில் வதக்கிட்டாங்க. நல்லா எல்லாமே நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ அதுலேயே தயிர் ஆட் பண்ணிக்கிறாங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நல்லா கலரி விட்டுட்டு வதக்குறாங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்க்க போகிறாங்க. 1 ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சிக்கன் ஃபுல்லாகவே எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா கூடவே வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் நல்லா வேகணுமா, அதனால் அந்த கறி வேகிறதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு மீதி தண்ணியை ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு மீதி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அளந்து ஊற்றாமையே அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. அரிசி 1 டம்ளர் எடுத்திருந்தாங்க, ஆனால் தண்ணி அளக்கவே இல்லை, அப்படியே ஊற்றிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல பதம் தெரியும். நானாக இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருப்பேன், பாஸ்மதி ரைஸாக இருந்தால். அவங்க அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸு தான் காரணம். இப்போ பாருங்கள், உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறாங்க. இப்போ இந்த கேப்பில் ரைஸை கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு போய் ரைஸை கழுவிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கழுவுனது இன்னொரு வாட்டி கழுவுறாங்க. இது காலையில் தேய்ச்ச பாத்திரம்
இப்போ பாருங்கள், இப்போ சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கழுவி வச்சா காலைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த வேலை அதுதான் செய்ய போகிறோம். சாப்பிட்டுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். இப்போ இந்த கேப்பில் பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதித்து அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கழுவி வச்ச அரிசி ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கிறாங்க. ஃபுல்லாகவே எல்லா அரிசியும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட போகிறாங்க. கலர் விட்டுடலாம். நல்லா கலரிட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா தம் போட போகிறாங்க. லோவாக வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போடுறாங்க. இப்போ அது தம் ஆகிறதுக்குள்ளே தயிர் பச்சடி செய்கிறாங்க. பாருங்கள், வெங்காயம் எடுத்து அரிகிறாங்க. சும்மா ஒரு 2 வெங்காயம் மட்டும் அரிஞ்சிட்டாங்க, அதிகமாகலாம் இல்லை. அந்த 2 வெங்காயம் அரிஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து தயிர் அதில் ஆட் பண்ணி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா உதிர்த்து போட்டுட்டாங்க அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே. அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேப்பில் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. பாருங்கள், வாவ், சும்மா சொல்லக்கூடாதுங்க, வாசனை அப்படியே செம்மையாக இருக்குது. உங்களை செஞ்ச ஸ்டைலே வந்து எனக்கு புதுசாக இருந்தது. செம்மையாக செஞ்சுருந்தாங்க. எப்போவுமே செய்வாங்க, ஆனால் நான் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்க மாட்டேன். இன்றைக்கி தான் பார்த்தேன். செம்ம வாசனை பயங்கரமாக இருந்தது. டேஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், அதனால் வந்து டேஸ்ட் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போகிறோம், பாத்திரம் தேய்ச்சிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே இப்படி தான் எங்கள் வீட்டில் போச்சு. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட வேண்டியது, கடைசியில் வீட்டில் பிரியாணியாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.